ராம்விலாஸ் பாஸ்வான்ஜியினுடைய பிறந்த தினத்தை இன்றைக்கு நாம் மாநில தலைமை அலுவலகத்தில் நம்மை எல்லாம் சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற பாசமிகு தலைவர், அன்பு தலைவர், மாநில தலைவர் வித்யாதரன் தலைமையிலே இன்றைக்கு நாம் ஒருங்கிணைந்து நம்முடைய அருமை தலைவர் பாஸ்வான்ஜி அவர்களுக்கு விழா எடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள மாநில தலைமை பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், மாநில துணைத் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் அணி தலைவர்கள், அணி நிர்வாகிகள் உள்ள துணை நல் உள்ளங்களுக்கும் மாநில தலைமைச் செயலாளர் என்கிற முறையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி வருக வருக என்று வரவேற்பதற்கிற இந்த தருணத்தில் நாம் அனைவரும் அன்பு தலைவர் நமக்கு விட்டு சென்ற பணிகளை எவ்வாறு கடமையுணர்வோடு பணியாற்ற வேண்டும், எப்படி நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும், நம்முடைய மாநில தலைமைக்கு நாம் எப்படி வலுவாக அவர் பின்னாலே நாம் செயலிலே இறங்கி நம்முடைய செயல் வீரத்தை காட்ட வேண்டும் என்கிற உணர்வுகளை உங்கள் உள்ளத்திலே தாங்கி அந்த பணியை அவருடைய நன்னாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிற இந்த நேரத்தில் சபதம் ஏற்போம், ஒன்று கூடுவோம், உறுதியேற்போம். அன்பு தலைவா, நீ விட்டு சென்ற பணியை, நீ எங்களுக்கு காட்டியிருக்கிற அந்த வழியை, உன் வழியிலே நாங்கள் வருகின்றோம். உங்களுடைய கரத்தை பலப்படுத்துகின்ற வகையிலே தமிழகத்திலே நீங்கள் விட்டு சென்ற அந்த பணிகளை எல்லாம் உங்களுடைய தலைமையை உள்ளத்திலே தாங்கி மாநில தலைவர் ஐயா வித்யாதரன் அவர்களை நெஞ்சிலே நிறுத்தி இந்த கட்சியை பலப்படுத்துவோம் என்கிற உறுதியோடு நாம் இன்றைக்கு உறுதி மேற்கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக நீதி காவலர் நமக்கெல்லாம் அரசியலில் மட்டுமல்ல சமூக பணிகளிலும் வழிகாட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய பிறந்த நாளை லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடியது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கும் நிகழ்ச்சியும் இதற்கு பின்னால் நடக்கவிருக்கிறது. சமூக நீதி, சமநீதி என்ற கருத்தை தன்னுடைய ஆளுமையின் மூலமாக இந்தியாவில் வித்திட்டவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அரணாக கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலம் இந்திய அரசியல் வானில் ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு பாதுகாவலராக இருந்தது மட்டுமல்லாமல் பாபா சாஹேப் அவர்கள் இயற்றிய சட்டங்களை அமல்படுத்தியதும் அவர் இயற்றிய சட்டங்களை வலுப்படுத்தியதிலும் முதன்மையாக இருந்தவர் நம்முடைய நிறுவனர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். அவர்களுடைய சாதனைகளில் குறிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அவர்கள் இயற்றிய சட்டத்தால் இயங்கும் பாராளுமன்றத்தில் ஒரு புகைப்படம் கூட இல்லாமல் இருந்த நிலைமையை அவர் முதலில் அமைச்சரானவுடன் அவர் செய்த முதல் காரியம் பாராளுமன்றத்திலேயே சிறப்பான இடத்தில் அவருடைய புகைப்படத்தை வைத்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மண்டல் அறிக்கையை கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் கிடப்பில் போடப்பட்ட அறிக்கையை முன்னெடுத்து அதை சட்டமாக்கியவர் நம்முடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரே கையெழுத்தில் கிட்டத்தட்ட 30,000 ரயில்வே தொழிலாளர்களை நிரந்தரமாக்கியவர் நம்முடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். அதே போல அவர் பணியாற்றிய எல்லா துறைகளிலும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் அளிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு சலுகைகளை பெற்று தந்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் இயக்கத்தால் தொடங்கப்பட்ட எடுத்து வைக்கப்பட்ட
வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சட்டமாக்கி அதை செயலாக்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள். அதனுடைய விளைவாக இன்று நாடு முழுவதும் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அரணாக அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அவருடைய வழியில் இன்றைக்கு அவருடைய புதல்வரும் நம் இயக்கத்தின் தலைவருமாக இருக்கக்கூடிய இளம் தலைவர் பீகார் தந்த சிங்கம் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய வழியில் இன்றைக்கு பீகார் ஃபர்ஸ்ட், பீகாரி ஃபர்ஸ்ட் என்ற குரலோடு ஒரு வளமான மாநிலமாக பீகாரை மாற்றுவேன் என்று சூளுரைத்து, ஏனென்று சொன்னால் நாம் சுதந்திரம் அடைந்த பொழுது பீகார் எந்த நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமையில்தான் தமிழ்நாடும் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்திலும் பீகார் கடைசி இடத்திலும் இருக்கிறது. சமூக நீதி பிறந்த மாநிலம் பீகார், தமிழ்நாடு என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சமூக நீதி சரியாக முறையாக பயன்படுத்ததனால் இன்றைக்கு பீகாருடைய நிலைமை, பீகாரில் இருப்பவர்கள் எல்லாம் இந்தியா முழுமைக்கும் தொழிலாளர்களாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். பின்தங்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய பீகாரை தான் தலைமையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு முதன்மை மாநிலமாக மாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்து ஒரு பெரிய புரட்சியை வட மாநிலங்களில் ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்கள். அவர்கள் வெற்றி பெற பீகாரும் தமிழ்நாடு போல ஒரு சிறந்த மாநிலமாக மாற அவருக்கு நாம் முழு ஒத்துழைப்பும் அவருக்கு வழிகாட்டுதலாக நாம் இருப்போம் என்ற சூழ்நிலையோடு, அதே போல நம் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி வருங்காலத்தில் வந்து ஆட்சி வருவது மட்டுமல்ல, அந்த ஆட்சியானது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் பாதுகாவலராக இருக்க வேண்டும், இருக்கக்கூடிய அரசுதான் இங்கு அமைய வேண்டும் என்ற சூளுரையோடு அவருடைய பிறந்த நாளில் சமூக நீதி, அவர் காட்டிய சமூக நீதி வழியில் நாம் எல்லாம் பயணிப்போம் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவான்னு அறிவித்த பிறகு பீகாருடைய அடுத்த முதல்வராக அவர்தான் இருப்பான்னு செய்தித்தாள்கள் எழுதுகிறேன். சமூக வலைதளங்கள்ல இளைஞர்களுக்கு அந்த கருத்து இருக்கிறது. இது சாத்தியத்துக்கு வாய்ப்பு இருக்கா? சாத்தியமா? அது தெளிவாக நேற்று ஒரு பேட்டியில் நம்முடைய தேசிய தலைவர் கூறியிருக்கிறார். போட்டியிட அவருக்கு விருப்பம், ஆனால் அதன் முடிவை கட்சியினுடைய பாராளுமன்ற குழுதான் எடுக்கும் என்று கூறியிருக்கிறார். பீகார் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், தமிழ்நாட்டை போல் பீகாரும் இந்தியாவில் உயர வேண்டும் என்று நினைத்தால் அந்த மக்கள் சிராக் பாஸ்வானை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அது நடக்கும் என்றே நாம் நம்புகிறோம்.